வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒற்றுமையும் சந்தோஷமும் மேம்படும் நேரம். வருமானம் அதிகமாகும். அது கூடவே குடும்ப செலவினங்களும் அதிகமாகும் நேரம். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் நல் வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாசி கிடைக்கப் பெறுவீர்கள். எனவே குலதெய்வத்தை ஒரு முறை இந்த காலகட்டத்தில் போய் ஒரு பூஜை பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றது மேலும் சிறப்பை தரும். நீண்ட காலமாக திருமணமாகாமல் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த திருமண யோகம் அமையும் சிறப்பான நேரம் இது. குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறும் வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் வாங்கியாவது வீடு, மனை, புதிய வாகனம்லாம் சில பேர் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு சிறிது காலதாமதமாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண முடியும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் யோகம் உண்டு. அதேபோல் சிலருக்கு அவங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கிடைக்கப் பெறுவார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற்று அவர்கள்
விரும்பிய மேற்படிப்பு கிடைக்கப்பெறும் யோகம் உள்ளது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே சிறிது காலதாமதமானாலும் வெற்றியை கொடுக்கும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் போன்ற ஆயுதமில்லாத அம்மன் வழிபாடு மேலும் சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகவே அமையும். நன்றி, வணக்கம்.